காவிரி வெள்ளம் வருஷம் போய் கடல்ல கலக்குது. முக்கொம்பு வழியாக, கல்லணை வழியாக, சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூப்பட்டினத்தில் பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வச்சு இந்த தாய்மார்களுக்கு தண்ணி பஞ்சத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தனுக்கும் புத்தி இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு மூளை வேலை செய்யுது. நான் தான் இப்ப நிக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு. என்னை அவர் என்னைய சரி, நான் தான் பேசுறேன். என்னால் முடிஞ்ச செயலை நான் செய்கிறேன். எங்கள் ஆத்தாவுக்கு நினைச்சானா எல்லாம் சரியாக பண்ணுறோம். உண்மைதானே? ஆமாம், மாற்றம் ஒன்றே மாற்றாதது. அப்படி தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது நாட்டில். உங்களுக்கு தெரியுமா? உலக சுகாதார மையம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உலக சுகாதார மையம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த பூமி பந்து போல, பூமியில் பந்து போல இருக்கிற இந்த பூமியில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு தான் இந்த பூமி. பூமிக்குள்ள இருக்கிற நீருக்கு பேர் மறை நீர். அந்த மறை நீரை எல்லாரும் போர்வெல்ங்கிற ஆழ்குழாய் கிணறு போட்டு உறிஞ்சிடும் ஒவ்வொரு வீட்லையும். இப்படியே உறிஞ்சி 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 உலக நாடுகள் எல்லாம் பூமியில் தண்ணி இல்லாமல் போகுதாம். மக்கள் எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாமல் சாக போகிறோம்னு அறிவிக்கிறான் உலக சுகாதார மையம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசிக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம்னு பெருமையாக இருக்கிறீங்க. அதுவா நல்லது? ஏன் இந்த தண்ணி பஞ்சம் வரப்போகுது? இதை சேர்த்து இவ்வளோ இலவசம் கொடுக்குறாங்க, தண்ணி இலவசமாக கொடுக்கலையே. எவ்வளவு அறிவிக்கிறாங்க? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் சிவகங்கையிலேருந்து மேலூர் போகிற வழியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெள்ளலூர்னு ஒரு ஊர் இருக்குது. நயத்தாம்பட்டி நாடகத்துக்கு வந்தேன். பொழுது விடிஞ்சோன்னு மழை வந்துருச்சு. மழைனா கடுமையான மழை, 3 மணி நேரம் 10 மணி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு, கனமழை. அந்த மழையிலே வெள்ளலூரிலே அரசாங்க நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசி என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சு கொண்டு கொடுத்த நெல் மூட்டையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1.5 அடிக்கு தண்ணி பெருகி நெல் மூட்டை நனைஞ்சு வச்சு இவ்வளோ யார் இலவசம் அறிவிக்கிற தாய், நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, இவ்வளோ இலவசம் அறிவிக்கிற இந்த பெரியவர்கள் அந்த நெல் மூட்டைக்கு ஒரு ஏதாவது பாதுகாப்பு இருக்கான்னா அதுக்கு சித்தம் இல்லை. கேட்குறீங்களா? நீங்கள் உணவு தானியம் இல்லாமல் வாழ முடியுமா? நெல் மூடை மலையில் கிடக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த அலங்காநல்லூர்லேருந்து அந்த பக்கம் சேடப்பா, அந்த என்ன ஊரியாது பேர் வருதில்ல சமயத்துக்கு, அந்த ஊர் போகிற வரைக்கும் ரோட்டில், ஆனால் பாலமேடு வரைக்கும், பாலமேடு வரைக்கும் அவ்வளவு கிடக்கு. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பந்தல் போட்டாச்சு. எவ்வளோ பெரிய வளர்ச்சி திட்டங்கள். நாளை சோறு இல்லாமல் தூங்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஆய்வு சொல்லுது, இரவு நேரம் 28 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்குறாங்களாம். ஆனாலும் பேசுகிறேன், நாங்கள் தான் நாட்டை நல்லா வச்சுருக்கோம். வெட்கம் இல்லாமல். மனசாட்சி வேண்டாம், மனசாட்சி வேண்டாம். என்ன நடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையே இல்லையே. நீங்கள்